நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி அருகே நடைபெற்ற புதிய கட்டிட பணிக்கான பூமி பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு போலீஸ் மைதான வளாகத்தில் காவலர் பயிற்சி பள்ளி அருகே உள்ள காலி இடத்தில் புதியதாக ஊர் காவல்படை, ஒயர்லெஸ் உள்ளிட்ட 3 காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள், டிஐஜி அலுவலகம் கட்ட அரசு முடிவு செய்து அதற்காக 23,000 சதுர அடி பரப்பளவில் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டிடம் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவையில் தொழிலதிபர்களிடம் கொள்ளையடிக்க பயங்கர ஆயுதங்களுடன் காரில் சென்ற ரவுடிகளை போலீசார் மடக்கி பிடித்ததால் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இதுகுறித்து வடக்கு எஸ்பி ராமராஜு கூறுகையில், நேற்று 20ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் பெரியகடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் அண்ணா சாலை பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த தமிழக பதிவெண் கொண்ட காரை நிறுத்திய போது காரில் இருந்த 6 பேர் காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடியதாகவும், அவர்களில் 3 பேரை போலீசார் விரட்டி மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் அவர்கள் வானரப்பேட்டை ஸ்ரீராம், வேல்ராம்பட்டு பிரவீன், காட்டுக்குப்பம் பாரதி என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர்கள் ரெயின்போ நகரில் உள்ள தொழிலதிபர்களிடம் கொள்ளையடிப்பதற்காகவும் பழிக்கு பழியாக ஒரு ரவுடியை கொலை செய்யவும் நாட்டு வெடிகுண்டுகளையும் வீச்சறிவாள்களையும் எடுத்து வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து காரையும் அதிலிருந்த நாட்டு வெடிகுண்டுகள், வீச்சறிவாள்களையும் கைப்பற்றிய போலீசார் தப்பி ஓடியவர்களை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடித்த சிறப்பு அதிரடி போலீசார் மற்றும் பெரியகடை போலீசாரை வெகுவாக பாராட்டினார். 20/8/2013 மாலை இரவு சுமார் 9 மணி அளவில் அண்ணா சாலை பெருமாள் கோயில் சந்திப்பில் பெரியகடை காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் தலைமை காவலர் பிஆர் ஜான், காவலர் சங்கர் ஆகிய 3 பேரும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டைமில் சந்தேகத்துக்கு உரிய மாதிரி ஒரு வண்டி போர்டு ஐக்கான் கார் வந்திருக்கு. அதை பார்த்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினோன்னா அந்த வண்டியிலேருந்து ஒரு 6 பேர் இறங்கி ஓடிருக்காங்க. அதில் 3 பேர் அவங்க சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அவங்கள விசாரிக்கும் போது ஒருத்தன் பேர் ஸ்ரீராமச்சந்திரன், 2வது பிரவீன், 3வது பார்த்தசாரதி. இந்த 3 பேரும் இருந்திருக்காங்க தெரியுது. அவங்க அந்த வண்டியை சோதனை போடும்போது அந்த வண்டியில் 3 நாட்டு வெடிகுண்டு, 3 கத்தி, பெரிய கத்தி இருந்திருக்கு. அவங்களை விசாரணை செஞ்சதில் அவங்க 3 பேரும் ரெயின்போ நகரில் முக்கிய அங்கே தொழிலதிபர் இருக்காங்க. அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கும், 2வது அங்கே ஒரு பிரபல ரவுடி ஒருத்தனை கொலை செய்கிற நோக்கத்திலையும் வந்திருக்கிறதா விசாரணையில் தெரிய வருது. அவங்க இந்த 3 பேருமே பல கொலை வழக்கு, கொள்ளை வழக்குகள், 2வது திருட்டு வழக்கு ஆகிய பல வழக்குகள் அவன் மேலே இருக்குது. 3 பேருமே நொட்டோரியஸ் கிரிமினலுங்க. அவங்க இந்த சம்பவம் வாகன சோதனை தீவிரமாக செஞ்சதுனால இந்த கொள்ளை சம்பவமும் ஒரு கொலை சம்பவமும் தடுக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பாக இந்த பணியாற்றிய எஸ்டேப்பு, அதாவது வடக்கு அதிரடிப்படை சேர்ந்தவங்களும் பெரியகடை காவல் நிலையத்தை சேர்ந்தவங்களும் சிறப்பாக செயலாற்றிருக்காங்க. அவங்க சிறப்பாக பண்ணதுனால தான், ரொம்ப விழிப்போடு செய்யப்பட்டதுனால தான் இந்த பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டுள்ளது. ஆக அவங்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுவேன். கோரிக்கையை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் சட்டசபையை நோக்கி ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுவையில் பாசிக் நிறுவனத்தில் அனைத்து ஊழியர்களுக்கும் நிலுவையில் உள்ள 15 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். பாசிக் நிறுவனத்தில் வருவாய் ஈட்டக்கூடிய ஆழ்குழாய், மினரல் வாட்டர், உயிர் உரம், தோட்டக்கலை போன்ற பிரிவுகளை முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் தலைமை அலுவலகத்திலிருந்து சம்மேளன தலைவர் சீதாராமன் தலைமையில், கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் பிரேமதாசன் ஆகியோர் முன்னிலையில் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆம்பூர் சாலையை அடைந்தனர். அதற்கு மேல் செல்ல போலீசார் அனுமதிக்காததால் ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் சங்க தலைவர் அண்ணாதாசன் தலைமையில் இணை செயலாளர் தில்லை கோவிந்தன் உள்பட பலர் சட்டசபைக்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர்.
புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை வினோதினியின் பெற்றோர் நேரில் சந்தித்து வழக்கை அரசு தரப்பில் விரைவாக முடித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். புதுவை மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த பெண் பொறியாளர் வினோதினி திராவகம் வீசி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சுரேஷ்குமார் என்பவரை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சுரேஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து வினோதினியின் தந்தை ஜெயபாலன், தாய் சரஸ்வதி, மாமா ரமேஷ் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். மேலும் வினோதினியின் கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனை குறித்து எடுத்துக் கூறினர் மற்றும் அரசு தரப்பில் வழக்கை விரைவாக முடித்ததற்கு உதவியாக இருந்ததற்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா உடன் இருந்தார். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற பொது உடைமை இயக்க தலைவர் ஜீவா பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பொது உடைமை இயக்க தலைவர் ஜீவா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஜீவாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோன்று திராவிடர் கழகம் சார்பில் கழக செயலாளர் அறிவழகன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜி, பகுத்தறிவு கழக தலைவர் வீர இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள் ஜீவாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை தேசிய மாணவர் படை அமைப்பு சார்பில் லாஸ்பேட்டையில் எரிசக்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் தேசிய மாணவர் படை சார்பில் பொதுமக்களிடையே எரிசக்தி சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கர்னல் ராஜேஷ் குப்தா தலைமையேற்று பேரணியை துவக்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் வெளியில் செல்லும் போது வீட்டில் உள்ள மின் சாதனங்களை நிறுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்றும், தண்ணீரை தேவைக்கு அதிகமாக செலவிடாமலும் வீணாக்காமலும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அருகில் உள்ளவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்றும், நீர், நிலம், காற்று ஆகியவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றும் பேசினார். பேரணியில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை கரையாம்புத்தூர் அரசு துவக்கப் பள்ளியில் சமையல் கூட ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட விரோதத்தால் பழிவாங்கும் நோக்கத்துடன் உணவில் பள்ளி போடப்பட்டது என்ற திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுவை கரையாம்புத்தூர் அரசு துவக்கப் பள்ளியில் மதிய உணவு சமையற்கூடம் உள்ள நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு சமைக்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்தது. இதனை சாப்பிட்ட 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த பள்ளியில் அமைச்சர் தியாகராஜன், இயக்குநர் வல்லவன், முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு விசாரித்ததில் உணவு சமைக்கும் நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பழிவாங்கும் நோக்கத்துடன் சாம்பார் வைத்திருந்த பாத்திரத்தில் பள்ளியை போட்டது தெரியவந்தது. இதுகுறித்து அமைச்சர் தியாகராஜன் கூறுகையில், மதிய உணவில் பள்ளியை போட்டது யார் என்று விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், பள்ளியை போட்டது யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இனி மூடியுடன் கூடிய சமையல் பாத்திரம் வழங்கப்படும் என்றும், மேலும் பொறுப்பாளர் சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகே மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். புதுவை யுனைடெட் ஃபாரம் சங்கங்கள் சார்பில் தேங்கி கிடக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி தொடர் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுவை BSNL யுனைடெட் ஃபாரம் சங்கங்கள் சார்பில் 2007ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்டவர்களின் ஊதிய குறைப்பு பிரச்சினை, கேடர்களின் பெயர் மாற்றங்கள், கருணை அடிப்படையிலான பணி நியமனம், அலவன்ஸ்களை மாற்றி அமைத்தல், ஊழியர்களுக்கு E1 ஊதிய விகிதம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட தேங்கி கிடக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி பொது மேலாளர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சங்கரன் தலைமையில் தொடர் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் சுப்பிரமணியன், அன்பழகன், அருணகிரி, கொளஞ்சியப்பன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றிட நிறைவில் மாவட்ட பொருளாளர் நன்றி கூறினார். போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 3 போலீசாரை தாக்கிய மருத்துவ மாணவர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அண்ணா சாலை ஆனந்தாயின் ஹோட்டல் எதிரே வாலிபர்கள் சிலர் போதையில் தகராறு செய்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பெரிய கடை உதவி ஆய்வாளர் சஜித், காவலர்கள் விஷ்ணு பிரதாபன், வேணுகோபால் ஆகியோர் தகராறில் ஈடுபட்ட வாலிபர்களிடம் விசாரித்தனர். அப்போது போதையில் இருந்த வாலிபர்கள் போலீசாரை சரமாரியாக தாக்கினர். தப்பியோடிய போதும் போலீசாரை விரட்டிச் சென்று தாக்கினர். இத்தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் விரைந்து வந்து போலீசாரை தாக்கிய வாலிபர்கள் 6 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிப்பதாக தெரிவித்தனர். புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை மகாவீர் நகர் சந்திப்பில் புதிய கால்வாய் அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை மகாவீர் நகர் சந்திப்பில் 44,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறை பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.